ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு மென்சஸ் ரெகுலராக இருக்கும், 6 மாதம் அந்த மாதிரி நார்மலாக போய்கிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 45 நாள் வந்து தள்ளி போச்சு, ஏப்ரல் 2020 அப்போ. ஸோ அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் அவங்க ஸ்கேனுக்கு வந்தாங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து she was pregnant. ஸ்கேன்ல கர்ப்பப்பையில சின்ன கரு இதய துடிப்போட இருந்துச்சு. எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன் ஆச்சு. கோவிட்னால லாக்டவுன் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் நான் போய்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அண்ட் வந்து 5வது மாசம் அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல ஸ்கேனுக்கு வந்தாங்க. அண்ட் ஸ்கேன்ல பார்த்தோம், 5வது மாசத்துக்கு வளர்ச்சி எல்லாம் நல்லா பக்காவா இருந்தது. அண்ட் குழந்தையோட தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ரிப்போர்ட்டோட அவங்க போயிட்டாங்க. அவங்களும் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் 9வது மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, ஸ்கேனுக்கு வந்தாங்க. யூஸ்வலா 9வது மாசம் அப்படின்னா குழந்தைக்கு கட்டாயம் 2.25 கிலோ இருக்கணும். ஆனா வந்து ஸ்கேன்ல பார்த்தோன்னா அதோட வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை, 2.25 கிலோவுக்கு கீழே தான் இருந்துச்சு. பெண்ணுக்கும் வந்து பிபி ஜாஸ்தியா இருந்தது. தண்ணி சுத்தும் வந்து குழந்தைக்கு சுத்தி தண்ணி வந்து குறைவா இருந்ததுனால வேற வழி இல்லாம டெலிவரி பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு பிபி நல்லா குறைஞ்சிச்சு. அண்ட் அந்த 2.25 கிலோ 2 கிலோவுக்கு வந்தது அந்த குழந்தை. அது வந்து that was otherwise normal, otherwise doing well. 2 பேருமே நல்லா ஆகி போயிட்டாங்க. இந்த போன வருஷம் இந்த கோவிட்னால பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆயிருந்துக்கலாம். சில இடங்கள்ல வந்து குழந்தையின் இழப்பு கூட ஆயிருக்கலாம். இப்ப ஆனா இது கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூடியூப், கூகுள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு என்னென்ன அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் விஞ்ஞான பூர்வமா ஸ்கேன் பத்தி, அதாவது எத்தனை ஸ்கேன் பண்ணணும், ஏன் பண்ணணும், அண்ட் அதுக்கான பேர் எதுவும் இருக்குதா, அது என்ன பேர், அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களின் டாக்டர் ஜே ஜிதேந்திரியன் பேசுறேன். நான் ஒரு ரேடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப கரு உருவானதுல இருந்து டெலிவரி வரைக்கும் ஸ்கேன் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற அதுக்கு என்ன பேரு அதெல்லாம் சொல்ல போறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5-6 டிப்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு வந்து சின்ன கர்ப்பிணி பெண்ணுக்கு ஸ்கேன் அப்படின்னா வந்து சிறுநீர் பை ஃபுல்லா இருக்கணும், அதாவது ஃபுல் பிளாடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு வருவாங்க. நான் அதை சொல்ல போறேன். அதாவது முதல் 2 மாசத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் பிளாடர், அதாவது சிறுநீர் பை ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லா இருக்கணும்னாக்க ஓவரா தேவையில்லை. நம்மளுக்கு வேண்டியது 250 ml, அதாவது 200 லிட்டர் இருந்தா போதும். ஆனா நான் பாக்குறது வந்து கிட்டத்தட்ட 3/4 லிட்டரோட வருவாங்க. அப்போ வந்து கரு வந்து ரொம்ப சின்னது, நம்ம பார்க்கவே முடியாது. அது ஒண்ணு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம். 2 மாசத்துக்கு தான் அந்த மாதிரி வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4வது மாசத்துல இருந்து டெலிவரி வரைக்கும் பிளாடர் வந்து தேவையே இல்லை, சுத்தமா தேவையில்லை. எம்டி பிளாடர், அதாவது நாங்க யூரின் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். 3வது வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே சாப்பிட்டு தான் வர சொல்லுவோம். ஆனா அதுக்காக ஓவரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நீங்க எஸ்பெஷலி 7வது மாசத்துல இருந்து நிறைய சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேன் அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தத்தளிப்பு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, ஓரளவு சாப்பிட்டா போதும். 4வது ஸ்கேனுக்கு வந்த பிறகு வந்து கொஞ்சம் டிம்மா வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்பதான் அந்த குழந்தைய நல்லா பார்க்க முடியும். 5வது ஜெல், அது ஜெல்லை வச்சு தான் நம்ம பார்க்கவே முடியும். அந்த ஜெல் வந்து ஒரு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அது கொஞ்சம் பேருக்கு வந்து அசௌகரியமா இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, அதுதான் பண்ணி ஆகணும். அண்ட் அது ஈஸியா நம்ம வந்து அதை தொடச்சிடலாம். அப்பதான் வந்து பேபியை பார்க்க முடியும். இப்ப டைரக்டா ஸ்கேன் பத்தி பேசுவோம். முதல் கேள்வியா, அந்த 9 மாசத்தை எப்படி நாம பிரிச்சுக்குவோம்? மருத்துவ ரீதியா வந்து இதை 3 மாதங்களா நம்ம பிரிச்சுக்குவோம். அந்த 3 மாதங்களை வந்து இங்கிலீஷ்ல ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், பைசைக்கிள், ட்ரைசைக்கிள்னா 2 சக்கரம் 3 சக்கரம் சொல்ற மாதிரி, ட்ரைமெஸ்டர்னு அந்த 3 மாசத்தை சேர்த்து இங்கிலீஷ்ல வந்து ட்ரைமெஸ்டர். அது இந்த பிரெக்னன்சில தான் அது உண்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னா அந்த முதல் 3 மாதங்களை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்றோம். அதாவது 4வது 5வது 6வது மாசத்தை வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்றோம். அடுத்த 7வது 8வது 9வது மாசத்தை தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்றோம். உலக ரீதியாக மருத்துவ ரீதியா இப்படி தான் சொல்றோம். ஏன் மாசம்னு சொல்ல வேண்டியதானே? யூசுவல் நம்ம தமிழ் இதுல வந்து 9வது மாசம் 7வது மாசம் 8வது மாசம் சொல்றதுக்கு பதிலாக ஏன் ட்ரைமெஸ்டர்னு சொல்லணும், விஞ்ஞான பூர்வமா சொல்லணும் அப்படின்னா, அதாவது குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு முதல்ல அனுப்புறோம், அதுக்கப்புறம் கடைசியில் காலேஜ். அது எப்படின்னு பார்த்து சொல்றேன். பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பிரைமரி ஸ்கூல்னு சொல்றோம். அதே குழந்தை அந்த 6th to 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது செகண்டரி ஸ்கூல் ஆயிருது. கொஞ்சம் வயசாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் நல்லா மெச்சூரா இருக்கும். இப்போ 11th and 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் காலேஜுக்கு போயிடும். ஸோ நீங்க அந்த வயசை பாருங்க. அண்ட் அந்த பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பேச்சும் சரி, அதோட அறிவு திறனும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதே குழந்தை வந்து செகண்டரி ஸ்கூல்ல வந்து வேற மாதிரி, அதோட பேச்சும் படிப்பும் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே அண்ட் கொஞ்சம் நல்லா மெச்சூரா இருக்கும். அந்த 11th and 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் காலேஜ்ல வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெச்சூரா இருக்கும். அண்ட் அதோட
அதோட பார்வையே வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ட்ரைமஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு மாதிரி அந்த சிசுவும் சரி அந்த அம்மாவுக்கும் சேஞ்சஸ் will be there. அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டருக்கும் வந்து அதுக்கான பார்வை, அதாவது அந்த குழந்தையின் இது வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ட் அம்மாவுக்கும் it will be different. And third trimester is the most important for the mother and as well as the baby. And third trimesterலயும் வந்து இது எல்லாமே ரொம்ப மாறி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரைமஸ்டர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவ ரீதியா அண்ட் உலக ரீதியாவே இது வந்து ரொம்ப முக்கியம். மூன்றாவது கேள்வி, இப்ப நார்மலா இருக்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு, எல்லாமே நார்மலா இருக்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு எத்தனை ஸ்கேன் தான் பண்ணணும்? அது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஸோ இப்போ அதைத்தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியாகவும் சொல்லணும் அண்ட் உங்களுக்கு புரியணும். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் 2 தடவை ஸ்கேன் பண்ணும். இது உலக ரீதியா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு 2 ஸ்கேன், செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 4வது 5வது 6வது மாசத்துல இந்த 3 மாசத்துல வந்து 2 தடவை ஸ்கேன் பண்ணணும். அண்ட் 7வது 8வது 9வது மாசத்துல 2 தடவை ஸ்கேன் பண்ணணும்ன்றது உலக ரீதியாவே வந்து 6 தடவை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல சில கண்ட்ரீஸ்ல வந்து இட் கேன் பி மோர். அண்ட் நம்ம இந்தியாவிலே வந்து பல இடங்கள்ல வந்து 6 தடவை, அதாவது நார்மல் பிரெக்னன்சிக்கே வந்து 6 தடவை ஸ்கேன் பண்றாங்க. பட் யூஸ்வலா நம்ம வந்து 4 தடவையில இருந்து 5 தடவை ஸ்கேன் பண்றோம். பட் இட் கேன் பி வேரிட், அதாவது ஒவ்வொரு மருத்துவருக்கும் அது மாறும். அண்ட் கர்ப்பிணி பெண்ணும் வந்து அவங்க வரல அப்படிங்கும்போது இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ இந்திய கர்ப்பிணி பெண்களுக்கு அட்லீஸ்ட் 4 தடவையாவது ஸ்கேன் பண்ணணும். நார்மல் பிரெக்னன்சியா இருந்தாலும் வந்து 4 தடவையாவது ஸ்கேன் பண்ணணும். அது 5 6 கூட ஆகலாம். இப்ப என்ன ஸ்கேன் எப்ப பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கு பேர் இருக்குதா அப்படின்னா இதுக்கு பேர் இருக்குது. என்னென்ன பேரு அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 2 தடவை ஸ்கேன் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ முதல் ஸ்கேன் எப்ப பண்ணணும் அதையும் சொல்ல போறேன், அந்த பேரையும் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் during the first trimester is called as dating scan done from 6th week to 10th week. அதாவது 1.5 மாசத்துல இருந்து 2.5 மாசம் வரைக்கும் பண்றதுக்கு கருவுற்ற நாள் பற்றிய ஸ்கேன். ஸோ சில பேருக்கு மென்சஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் 35 நாள் 40 நாள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து இந்த இது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து 60 நாள் கூட இருக்கலாம். ஸோ அதுல வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேட்டிங் ஸ்கேன் டன் ஃப்ரம் 6th to 10th week, 1.5 மாசத்துல இருந்து 2.5 மாசம் வரைக்கும் அந்த 2.5 மாசத்துக்குள்ள பண்றதுக்கு பேர் வந்து டேட்டிங் ஸ்கேன். இந்த டேட்டிங் ஸ்கேன் தான் வந்து கரு உருவான நாள் அப்படின்றத பத்திய. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு இப்ப. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ஸ்கேனுக்கு போறோம். அதுக்கு பேரு NT ஸ்கேன், நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சின்னு சொல்லுவோம். இட் இஸ் டன் ஃப்ரம் 11th week to 14th week. 2.5 மாசத்துல இருந்து 3.5 மாசம் வரைக்கும் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து NT ஸ்கேன், நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி, அந்த குழந்தையின் பின்கழுத்தின் தோல் பற்றிய ஸ்கேன். ஸோ இந்த அதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல 2 ஸ்கேன், டேட்டிங் ஸ்கேன் அண்ட் NT ஸ்கேன். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கரு உருவான நாள் பற்றிய ஸ்கேன் ஒன்னு, ரெண்டாவது சிசுவின் பின்கழுத்தின் தோல் பற்றிய ஸ்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொன்னாலே வந்து 12 வாரம் வரைக்கும் தானே. நீங்க என்ன 14 வாரம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்றது வந்து இந்த 14 வாரம் வரைக்கும் தான் அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த 2 வாரத்தை வந்து சேர்த்துக்கிறாங்க. பிளஸ் 13வது 14வது வாரத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது 11வது வாரத்திலிருந்து 14வது வாரம், 14வது வாரம் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு போயிருது. ஆனா இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட 2வது ஸ்கேன் வந்து இதுல தான் சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஓவர். இப்ப செகண்ட் ட்ரைமஸ்டர்ல 3வது 4வது ஸ்கேன் பத்தி பேச போறேன். இந்த 3வது ஸ்கேன் எப்ப பண்ணணும் அப்படின்னாக்க 18வது வாரத்திலிருந்து சில பேர் 21 வாரம் வரைக்கும் பண்ணலாம், இல்ல 24 வரைக்கும் பண்றாங்க. சோ இந்த 18வது வாரத்திலிருந்து 24 வாரம் வரைக்கும் பண்றதுக்கு வந்து இதுக்கு வந்து அனாமலி ஸ்கேன் அப்படின்றது பேரு. சோ திஸ் இஸ் டன் ஃப்ரம் 18th week to 21 or 24 week. இந்த ஸ்கேன் தான் குறைபாடுகள் இல்லா குழந்தையை பார்க்கிற ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். குறைபாடுகள் இல்லா குழந்தைய ரொம்ப நல்லா பார்க்கிறதுன்னு இந்த டைம்ல ரொம்ப அழகா தெரியும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து 18வது வாரத்திலிருந்து 24வது வாரம். பட் அனாமலி ஸ்கேன் ரொம்ப முக்கியமானது, பல வருஷங்களா எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த அனாமலி ஸ்கேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ அனாமலி ஸ்கேன் முடிஞ்சது. ஸோ அடுத்தது 4வது ஸ்கேன். 4வது ஸ்கேன் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் 2வது ஸ்கேன் வந்து 24வதுல இருந்து 26வது அல்லாட்டி 21வது வாரத்திலிருந்து 24வது வாரம் வரைக்கும், இல்ல 25வது வாரம் வரைக்கும். இது அதாவது நீங்க 18 வாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா 24 25வது வாரத்துல இப்ப செகண்டா பண்ணலாம். இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் growth scan, அதாவது குழந்தையின் வளர்ச்சியை பற்றிய ஸ்கேன் இது. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஓவர். அதுலயும் 2 ஸ்கேன் சொல்லியாச்சு. ஒன்னு அனாமலி ஸ்கேன் சொல்லியாச்சு, ரெண்டாவது growth ஸ்கேன் சொல்லியாச்சு. இப்போ we are going to third trimester.
ட்ரைமஸ்டர், அதாவது அந்த 7வது 8வது 9வது மாசத்துல எத்தனை ஸ்கேன்றது உங்களுக்கே தெரியும், 2 ஸ்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ முதல் ஸ்கேன் இதுக்கு பேர் தான் இன்டர்வல் growth ஸ்கேன். இன்டர்வல் growth ஸ்கேன் டன் ஃப்ரம் 27 வீக்ஸ் டு 35 வீக்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா இதுல வந்து சிசுவின் வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, இது முன்னாடி நம்ம வளர்ச்சியை பார்த்தோம், இங்க வந்து வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அந்த அனாமலி ஸ்கேனுக்கு இந்திய ஸ்டாண்டர்ட்ல வந்து இப்படித்தான் யூசுவலா வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா அடுத்தது இன்டர்வல் growth ஸ்கேன் அப்படின்னு இந்த growth ஸ்கேனை வந்து சில பேர் வந்து பண்றது கிடையாது. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அந்த அம்மாவுக்கும் வந்து தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இது பார்ப்போம். ஸோ இது இன்டர்வல் growth ஸ்கேன், வளர்ச்சி விகிதம் பற்றிய ஸ்கேன். இது இப்போ 35 வாரம். ஸோ இதோட கூட நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னாக்கா டைரக்டா டெலிவரிக்கே கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து டைரக்டா டெலிவரிக்கு வாங்க அப்படி, அதாவது பிரசவ வலி வந்ததுன்னா வாங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வந்து 36வது வாரத்துக்கு அப்புறம் அது தட் இஸ் கால்ட் டேர்ம் ஸ்கேன், அதாவது குழந்தையின் கடைசியான ஸ்கேன். ஸோ அதாவது சிசுவா இருக்கும்போது பண்ற கடைசியான ஸ்கேன் வந்து இந்த டேர்ம் ஸ்கேன். இட் இஸ் டன் ஃப்ரம் 36 வீக்ஸ் டு டில் டெலிவரி, அதாவது 9வது மாசத்திலிருந்து டெலிவரி வரைக்கும் இந்த ஸ்கேன் பண்ணான்னாக்கா அதுக்கு தட் இஸ் கால்ட் டேர்ம் ஸ்கேன். 4-5 வருஷமா வந்து இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு. குழந்தை வந்து கீழே இருக்கும், அதாவது தலை வந்து கீழே இருக்கும், நார்மல் டெலிவரிக்கான இதெல்லாம் எல்லாமே இருக்கும். தண்ணி நிறையா இருந்ததுனாக்கா அந்த தலை வந்து மேலே போயிருக்கும். நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு முன்னாடி வந்து இந்த டேர்ம் ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு. அண்ட் குழந்தையும் நல்ல அந்த தண்ணி சத்து எப்படி இருக்குது அதையும் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது டெலிவரிக்கு முன்னாடி எப்படி உடனே டெலிவரி பண்ணணுமா, இம்மிடியேட்டா ஆஸ் எமர்ஜென்சியாக டெலிவரி பண்ணணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றதுக்கு இந்த டேர்ம் ஸ்கேன் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் சொன்ன இந்த 6 ஸ்கேன் வந்து உலக ரீதியான பார்வை, மருத்துவ ரீதியாக வேர்ல்டு வைடாக பார்க்கறது வந்து இந்த மாதிரி 6 ஸ்கேன்ஸ் இன் நார்மல் பிரெக்னன்சியில் பார்க்கறது. அது எவ்வளவு முக்கியத்துவம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள், அதாவது மக்கள் எப்படியோ அது மாதிரி தானே. இந்திய ரீதியாக வந்து நம்மளுக்கு 4 அல்லது 5 ஸ்கேன் கால்வாசி இடத்துல நார்மல் பிரெக்னன்சிக்கு வந்து 4 தடவை ஸ்கேன் பண்றது கட்டாயம் ஆயிடுச்சு. மறுபடியும் என்னென்னு சொல்லிடுறேன். முதல் ஸ்கேன் இஸ் கால்ட் அஸ் டேட்டிங் ஸ்கேன், கருவுற்ற நாள் பற்றிய ஸ்கேன். அது ரெண்டாவது NT ஸ்கேன் டன் ஃப்ரம் 11 to 14 வீக்ஸ், அதாவது 2.5 மாசத்திலிருந்து 3.5 மாசம் வரைக்கும். முதல் ஸ்கேனுக்கு வந்து 6 வாரத்திலிருந்து 10 வாரம்னு சொன்னேன், அதாவது 1.5 மாசத்திலிருந்து 2.5 மாசம். இங்க வந்து 2.5 மாசத்திலிருந்து 3.5 மாசம் வரைக்கும் இந்த NT ஸ்கேன், அதாவது சிசுவின் பின்கழுத்தின் தோல் அடர்த்திய பற்றிய ஸ்கேன். இது ரெண்டாவது ஸ்கேன். மூணாவது ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் டன் ஃப்ரம் 18 to 24 வீக்ஸ், 4.5 மாசத்திலிருந்து 5.5 மாசம் வரைக்கும் பண்ற குறைபாடுகள் இல்லா குழந்தையை பற்றிய ஸ்கேன். இது நான்காவது, நான் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன், growth and interval growth ஸ்கேன் அப்படின்றது வந்து 6வது மாசத்திலிருந்து 9வது மாசம் வரைக்கும் பண்றதுக்கு வந்து growth and interval growth ஸ்கேன். இது ஒரு தடவை பண்ணலாம், இல்லை 2 தடவை பண்ணலாம். அடுத்து 5வது 6வது ஸ்கேன் வந்து டேர்ம் ஸ்கேன், கடைசி ஸ்கேன் 36 வாரத்திலிருந்து டெலிவரி வரைக்கும் பண்றது வந்து டேர்ம் ஸ்கேன். 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டில் அந்த கர்ப்பிணி பெண் அம்மாவும் அவங்களோட ரிலேட்டிவ் யாரும் இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் வந்து எப்பவுமே 2 ஸ்கேன் போதுமே அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்கள பார்க்க அந்த டாக்டர்ஸும் அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா இப்ப நிலைமையே வேற. டாக்டர்ஸும் வந்து இது போதும் அப்படின்னு சொன்னாலும் வந்து சில பேர் அதுக்கு மேல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. அது நல்லதுதான். கர்ப்பிணி பெண்ணை பரிசோதிக்கும் அவங்க டாக்டர் வந்து 2 பேருமே, அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணும் நல்லா இருக்கணும், அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும்ட்டு தான். அதே மாதிரி ஸ்கேன் பண்ற டாக்டரும் தாயும் சேயும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கறது தான் வந்து அவங்களோட கடமை. பார்க்குற நீங்க கர்ப்பிணி பெண்ணா இருக்கலாம், குழந்தையின் அப்பாவாக இருக்கலாம், இல்ல கர்ப்பிணி பெண்ணின் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அப்பா அம்மாவா இருக்கலாம், சகோதரி சகோதரரா இருக்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.